குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு உலக புகழ்பெற்ற புல்வெளிகள், வேர்ல்டு ஃபேமஸ் கிராஸ்லேண்ட்ஸ். அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ புல்வெளியின் பெயர் கிராஸ்லேண்ட்ஸ் மற்றும் அமைவிடம் லொகேட்டட் பிளேசஸ். ஓகே, இப்போ ஒன்னு பிரெய்ரி புல்வெளி எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா வட அமெரிக்கா. நெக்ஸ்ட் 2 பாம்பாஸ் புல்வெளி தென் அமெரிக்கா, அர்ஜென்டினா, உருகுவே, பிரேசில். இந்த 4 நாடுகள்லையுமே பாம்பாஸ் என்ற புல்வெளி அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் 3 டவுன்ஸ் டவுன்ஸ் என்ற புல்வெளி ஆஸ்திரேலியாவில் அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் 4 சவானா புல்வெளி மத்திய ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் 5 காம்போஸ் புல்வெளி பிரேசில் நாட்டில் அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் 6 புஸ்டஸ் என்ற புல்வெளி ஹங்கேரி நாட்டில் அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் வெல்ட் என்ற புல்வெளி தென்னாப்பிரிக்காவில் உள்ள லெசோதா, ஜிம்பாவே மற்றும் போட்ஸ்வானா. இந்த 4 நாடுகள்லையுமே வெல்ட் என்ற புல்வெளி அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் 8 ஸ்டெப்பி புல்வெளி ஐரோப்பியன் ரஷ்யா, சைபீரியா மற்றும் ஆசியா மற்றும் ரஷ்யா. இந்த 5 நாடுகள்லையுமே அமைந்துள்ளது. ஐரோப்பியன் ரஷ்யா 1, சைபீரியா மற்றும் ஆசியா ரஷ்யா. இந்த 5 நாடுகளிலும் அமைந்துள்ளது. 5 நாடுகளிலும் அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் 9 மஞ்சூரியன் என்ற புல்வெளி எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா மங்கோலியா மற்றும் ரஷ்யா. மங்கோலியா மற்றும் சின் என்ற நாட்டில் மஞ்சூரியன் என்ற புல்வெளி அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் கேன்டர்பரி என்ற புல்வெளி எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா நியூசிலாந்து. நெக்ஸ்ட் லானோஸ் என்ற புல்வெளி எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா கொலம்பியா மற்றும் வெனிசுலா நாட்டில் அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் 12 டைகா என்ற புல்வெளி எங்கு அமைந்துள்ளதுன்னா ஐரோப்பா மற்றும் ஆசியா. நெக்ஸ்ட் முர்ரே என்ற புல்வெளி டார்லிங் பேசின் மற்றும் ஆஸ்திரேலியா. டார்லிங் பேசின் என்ற பிளேஸ்ல உள்ள ஆஸ்திரேலியால உள்ள டார்லிங் பிளேஸ்ல வந்து இந்த முர்ரே என்ற புல்வெளி அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் கிரேட் பிளைன்ஸ் 14 கிரேட் பிளைன்ஸ் என்ற புல்வெளி வட அமெரிக்காவில் அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் 15 செரங்கேட்டி என்ற புல்வெளி தான்சானியா நாட்டில் அமைந்துள்ளது. ஓகே, இது முக்கியமான விஷயம். ஸோ இந்த 15 புல்வெளிகளுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான புல்வெளி. வருங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் கோட்டா ஆர் ஓப்பன் கோட்டால 100% கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 15 புல்வெளிகளையும் கண்டிப்பாக மனப்பாடம் செய்து கொள்ளவும். நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.